ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே இது அதிரசமாக நினைக்கிறாதீங்க. உளுந்த வடை தான். ஆனால் என்ன, பீட்ரூட் உளுந்த வடை. அது நல்லா தான் வந்துருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் உரப்பு கம்மி, அதனால் உரப்பு மட்டும் கொஞ்சம் கூட போட்டுக்கணுமே நினச்சேன். அதுக்கு முன்னாடியே எடுத்து எல்லோரும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. இதை வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்தேன், தேங்காய் பால் எடுத்தேன். ஆனால் ஃபுல் ப்ராசஸையும் எடுக்கலை, லாஸ்ட் ப்ராசஸை மட்டும் எடுத்து உங்களுக்காக காமிச்சிருக்கேன். இது வந்து எங்கள் மாமா இறந்த நாளுக்காக நாங்கள் முந்தின நாள் வந்து சாமி கும்பிட்டோம். நைட்டு எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டோம், எங்கள் ஃபுல் ஃபேமிலியும் சேர்ந்து. மறுநாள் தான் நாங்கள் வந்து அந்த இலையெல்லாம் எடுத்தோமா. அந்த எடுக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் நான் எடுத்தேன். ஏன்னா அன்னைக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியல, எல்லோரும் வந்திருந்ததுனால பேசிக்கிட்டே இருந்துட்டோம். மறுநாள் என் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே எப்பா படாத பாடாக இருக்குது. ஒருத்தனை நான் ப்ரெஷ்ஷில் பேஸ்ட்டை வச்சுட்டு வாமா வந்து தேய்மா, காலையில் எந்திக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். இப்படி தான் எல்லா பசங்களுமா, எனக்கு மட்டும் தான் இப்படிதான் நீங்களே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து கொடுக்காப்புளி பார்த்தேன், அதனால வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, சாப்பிட்றதுக்காக எடுத்தேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக அப்படி ஒரு அருமையாக இருந்துச்சு. உட்காந்து வெள்ளுன்னு வெளுத்து கட்டியாது கால்குள்ளே ஓயும். அப்புறம் இது போன சண்டே வந்து நாங்கள் வந்து எடுத்தது. உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க பசங்க, கண்ணாமூச்சி விளாண்டாங்க. இப்போல்லாம் யாருங்க இந்த விளாட்லாம் விளாட்றா? என் பிள்ளைங்கள் ஆடுறத நினச்சி எனக்கே பெருமையாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நாங்கள் எல்லாருமே விளாண்டுட்டு பிள்ளைங்களோட பிள்ளையாக சேர்ந்து அத்தைக்கா பத்தைக்கா தவளை அந்த பாட்டெலாம் போட்டு விளாண்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் நிறைய விளாண்டோம், ஜனவரி பிப்ரவரிலாம் விளாண்டுட்டு தான் நாங்கள் உட்காந்துருந்தோம். அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு என்னுடைய தோட்டத்தை காமிச்சு, ஏன்னா இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது, க்ளீன் பண்ணாமல் போட்டு வச்சுருக்கிறேன். அதனால் கொஞ்சம் கொச்சன்னு தான் இருக்குது. தூதுவாழை பூலாம் அழகாக பூத்துருந்துச்சு. அந்த பூவை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இவ்வளோ அழகாக இருக்குமான்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த பூவை அவ்வளோ அழகாக நான் பார்த்துருக்கேன். அப்புறம் கனகாமரம் பூலாம் பூத்துருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு, அப்புறம் செம்பருத்தி பூ இடையில பூத்துருந்துச்சு, ஒன்று தான் பூத்துருந்துச்சு. அதையும் பார்த்து பறித்து எடுத்துகிட்டு சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. ஒரு ரேர் காயின்ஸை பார்த்தேன் என்னுடைய வீட்டில், எங்கள் பாக்ஸில் பார்த்தேன்னா அதான் உங்களுக்காக அதை காமிப்போமேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அண்ணாதுரை படம் போட்ட அந்த காயின்ஸ்லாம் இருந்துச்சா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு, அதனால் உங்களுக்காக காமிச்சிருக்கேன். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலி இது வந்து ஒரு 1 வீக்கில் உள்ள சின்ன சின்ன வீடியோஸை தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.